வள்ளி, எனக்கு பயமா இருக்கு வள்ளி, என்ன பிடிச்சது. என்னங்க நீங்க எங்கெங்கயோ போய் எவ்வளவோ படிச்சுட்டு வந்து இந்த ஜாதகத்தை நினைச்சு இப்படி பயப்படுறீங்களா? ஐயோ, நான் பயப்படுறதுக்கு காரணம் புரியாம எல்லாரும் பேசுறீங்களே. நான் பயப்படுறேன், ஆனா ஜாதகத்தை கண்டு இல்ல, என் தாய்க்காக பயப்படுறேன். என் தாய் தான் என் தெய்வம்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அந்த தெய்வத்துக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, அதனால நீ விதவையாம தெரிஞ்சிருந்து நான் மிருகம் ஆயிட்டனே. தாய்க்கும் தாரத்துக்கும் செய்த துரோகம் என்ன கொன்னுடுமோன்னு நினைச்சு பயப்படுறேன் வள்ளி. வள்ளி, என்னங்க 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 எனக்கு பிடிச்சு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ ஆயிடும் போல, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னமோ ஆயிடும் போல. எப்படிங்க ஆகும்? நான் தெய்வத்தை நம்பி இருக்கேனே, அந்த தெய்வம் பொய்யானா? தெய்வத்து மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யானா? அந்த தெய்வ சன்னிதானத்துல நீங்க எனக்கு கட்டின தாலிக்கு உயிர் போனா உங்க உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வருங்க. பயப்படாதீங்க. எனக்கு எனக்கு என்னமோ இத பாருங்க, கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ. இத பாருங்க, என்ன பாருங்க, பாருங்களேன். சரி, இனி என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா கடைசியா ஒண்ணு விரும்புறேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நடந்தா, எந்த வள்ளி தெய்வம் என்ன சுமங்கலி ஆக்குனாலோ அதே தெய்வம் என்ன விதவை ஆக்கட்டும். எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, எழுந்து வாங்க. ஏன் பாக்குறீங்க? எழுந்துட்டு வாங்க. எந்த டாக்டர் மேடம், விஷப்பாம்பு என்ன கிடைக்கல, நான் விதைச்ச வெனப்பாம்பு தான் என்ன கிடைச்சது. எங்க அக்காவுக்கு இருக்கிற ஜோசிய நம்பிக்கை பயன்படுத்தி உனக்கும் வள்ளிக்கும் ஜாதக பொருத்த இல்லைன்னு ஜோசியர்களை கொண்டு சொல்ல வச்சது நான் தான். வள்ளியை கொன்னுட்டா என் மகளை நீ கட்டிக்குவேங்கிற நம்பிக்கையினால கோவில் பிரசாத பாத்திரத்துல நல்ல பாம்ப போட்டு வள்ளி ரூம்ல நான் தான் கொண்டு வந்து வச்சேன். நான் செய்த இத்தனை துரோகமும் சேர்ந்துதான் நல்ல பாம்பு உருவத்துல வந்து என்ன கடிச்சது. பத்திரம் பத்திரம் நேருங்களா. என்னப்பா செல்வம், விளையாடுற நீ? நானா பணத்துக்கு வைத்தியம் பண்றேன். என்ன சொல்றீங்க? ஆள் அவுட்டப்பா. பாம்பு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ரொம்ப தொலைவு போயிட்டாரு. ஒண்ணு நடக்காது. செல்வம், ஜாதகத்தை நினைச்சு நீ அணுவா செத்துட்டு இருந்த. ஜாதகத்தை மேல நம்பிக்கையே இல்லாத ஆளு சடனா போயிட்டாரு. அன்னைக்கு சொன்னதே மறுபடியும் சொல்றேன். சரி, இந்த ஜாதகங்கள்லாம் இருக்கட்டும். எண்ணத்துல சுத்தம், நடத்தையில நேர்மை, மனதுல தெய்வ பக்தி, இதை வச்சுட்டு நம்ம காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே போனோம்னா எல்லா கிரகங்களும் நம்ம செலாம போடும். புரிஞ்சுதா? பாருங்க, யாரோ நம்மளை பார்த்துட்டு பாருங்க. ஏன் எங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் வெக்கப்படுறாள வள்ளி. அப்புறம் என்ன, 1 வருஷமா தான் இந்த ரகலையை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன, போயிட்டு நாளைக்கு வாங்க. போக மாட்டீங்களா? இருந்து பாருங்க.
உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ணக் கோலங்கள் படைப்பதே உங்கள் ராஜ் டிவி.